நமஸ்காரம் அனைவருக்கும். ஸோ சி ஷார்ப் இன் தமிழ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ லெட் மீ என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். இப்போ இது சி ஷார்ப் தமிழில் நம்ம படிக்கிறோம். ஸோ என் பேர் விசேஷன். ஸோ நான் வந்து லைக் டெவலப்மெண்ட் இருக்கிறேன். 12 இயர்ஸ் ஓவர் 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்மெண்ட் அண்ட் 3 இயர்ஸ் டீச்சிங் ஃபீல்டில் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ யா லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம இப்போது சி ஷார்ப் ப்ரோக்ராம் ஐடியை வச்சு ஒரு டெவலப் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நம்ம வெறும் நோட் பேடை வச்சு ஒரு ஸ்மால் ப்ரோக்ராமாக பண்ணியிருந்தோம். இந்த முறை நம்ம ஒரு ஐடியை வச்சு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் டைமில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி பண்ணலான்னு. பை டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி வெர்ஷன் போட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். இன்கேஸ் இல்லைனா நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா ஸோ நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரெடியாக விஷுவல் ஸ்டுடியோ என்னுடைய வெர்ஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்னா சேம் ப்ரோக்ராம் எப்படி விஷுவல் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது விஷுவல் ஸ்டுடியோன்றது ஒரு ஐடின்னு சொல்கிறாங்க. ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே இருக்குது கன்சோல் ஆப் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம பண்ணுறது ஒரு கன்சோல் ஆப்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் தான். பை டிஃபால்ட்டாக நீங்கள் சி படிக்கும்போது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கிற போல தான் இதுலேயும். ஸோ வெப் அப்ளிகேஷன்றது நம்ம வேறு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் அதை ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். இப்போ கன்சோல் ஆப்லேயே பார்த்துருவோம். ஸோ கன்சோல் ஆப்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் இருக்குது. நம்ம என்ன லாங்குவேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோமோ அந்த லாங்குவேஜஸ்லாம் இங்கே காமிக்கும். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைக் வெப்பா, விண்டோஸா, லைக் அஸ்யூரா அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ க்ளவுடா அந்த மாதிரி கேட்கும். ஏன்னா சி ஷார்ப் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியும். க்ளவுட் அப்ளிகேஷன் பண்ணலாம், ப்ரௌசர் அப்ளிகேஷன் பண்ணலாம், விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே கன்சோல்னு சூஸ் பண்ணிட்டோம்னா கன்சோலில் என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் சொல்லுவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் அதே வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நான் இப்போது கன்சோல் ஆப் இன் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஃபோல்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ண போகிறோன்னு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ப்ரோக்ராம்னு நம்ம போட்டிருப்போம். ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஓகே ஃபஸ்ட் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் வெர்ஷன் உங்கள் மிஷின் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா 4.8.1 இருக்குது. ஸோ என் மிஷினில் இந்த எல்லா வெர்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன வெர்ஷன் வேணுமோ பர்டிகுலராக அந்த வெர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா மிஷினில் உங்களுக்கு ஸ்பேஸ் அந்த இஷ்யூஸ்லாம் வரும். பட் நீங்கள் அதுக்காக கம்மியான வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அதை. சரிங்களா? ஸோ நான் க்ரியேட்னு கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ப்ராஜெக்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று நம்ம ஒரு ப்ளைனாக நோட் பேடில் தான் ஒரு ப்ராஜெக்டை பார்த்தோம். கரெக்டாக? ஸோ நோட் பேடில் எல்லாமே நம்மளே டைப் பண்ணுற போல இருந்தது. ஸோ இது இந்த ஐடின்னு நான் சொல்லியிருந்தேன். ஐடி என்றால் இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டு. ஸோ இந்த இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் என்ன பெனிஃபிட்ஸா அதே என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுத்துடுச்சு. அதே போல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்ற மெத்தட் நேமே சொல்லிடுச்சு. ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டும் வந்துடுச்சு. ஈவன் நேம் ஸ்பேஸும் அதே சொல்லிடுச்சு. பட் நேம் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகாமல் இருக்குது. ஸோ இது வேணான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே போய்ட்டு ரிமூவ் கொடுத்தோம்னா ஸோ இட் வில் பி ரிமூவ்ட். நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா பண்ணிடும். நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்கே அது என்ன சொல்லிச்சு நேம் ஸ்பேஸ் ஃபஸ்ட் ப்ரோக்ராம்னு போட்டுக்கிச்சு. சரிங்களா? அது அகைன் நீங்கள் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஃபைலை அதே க்ரியேட் பண்ணிடுச்சு. ஒரு நோட் பேடில் பண்ணால் நம்மளே எல்லாத்தையும் மேனுவலாக டைப் பண்ணுற போல இருக்கும். பட் ஒரு ஐடின்றதுனால இன்டெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேம் ப்ரோக்ராம் நம்ம பண்ண ப்ரோக்ராமே இங்கே கீப் பண்ணுறேன் பாருங்கள். கன்சோல்னு டைப் பண்ணுறேன். கன்சோல் நான் டைப் பண்ண உடனே ஷிஃப்ட் கான்ஸ்டன்ட்னு வருது. சரிங்களா? இது போல் அந்த கீவேர்ட்ஸ்லாம் அதே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். CONSOLE நான் இப்போ கொடுக்குறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் என்னென்னலாம் கீவேர்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே காமிக்குது. காமிச்சு நான் என்டர் கொடுக்குறேன். அதே என்னாச்சு கன்சோல்னு வந்துடுச்சு. அகைன் டாட் வைக்கிறேன். ரைட் லைன்ன்றதும் கொடுக்குது. ஜஸ்ட் ஒரு என்டர் ஒரு டேப் கொடுத்தா அதே கிரியேட் பண்ணிடும். ஸோ லைன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என் பண்ணுறதுக்கு செமிகோலன் கொடுத்துட்டேன். செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம அந்த ப்ராக்கெட்குள்ளே ஸோ திஸ் இஸ் மை வெல்கம் டு சி ஷார்ப் இன் தமிழ்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நோட் பேடில் நம்ம பண்ணோம். ஸோ எல்லா லைனையும் நம்மளே மேனுவலாக டைப் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்படுது. பட் இங்கே என்னென்னா
எல்லாமே அது சாம்பிள் என்னலாம் ஸ்கெலிட்டன்லாம் என்னலாம் தேவையோ அதே கிரியேட் பண்ணி குடுத்துடுச்சு. ஸோ நம்ம ஒன்லி திங் என்னன்னா, நம்ம என்ன தேவையோ அத மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, செகண்டு நம்ம ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி, அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு, அந்த சிஎஸ் டாட் சிஎஸ் ப்ரோகிராம கம்பைல் பண்ணிட்டு, அது ஒரு EXE ஃபைல ஜெனரேட் பண்ணுச்சு. அந்த EXE ஃபைல ஜெனரேட் ப அ ஓப்பன் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு அவுட்புட் பார்க்க முடிஞ்சுது. இங்க அந்த மாரி சிச்சுவேஷன் இல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கிரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் நம்ம பிரஸ் பண்ண உடனே, இதை என்ன பண்ணிடும் பை டிஃபால்ட்டா இந்த ப்ரோகிராம கம்பைல் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் விண்டோ வந்துடுச்சாம். சரிங்களா? அப்படி இல்லன்னா கீபோர்ட்ல F5ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. F5 நீங்க கிளிக் பண்ணாலும் வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இம்மீடியட்டா போயிடுச்சு. ஏன்னா, அது என்ன பண்ணுச்சு, இந்த லைன எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இம்மீடியட்டா போயிடுச்சு. ஸோ இன் கேஸ் அதோட வேலை அவ்வளோதான். நம்ம அது மட்டும் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கோம். அது மட்டும் தான் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அது நிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கன்சோல் டாட் ரீட் லைன் குடுக்குறேன். கன்சோல் டாட் ரீட் லைன்னா என்ன மீனிங்னா, நான் நேத்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கன்சோல் டாட் ரைட் லைன்னா, ம் இப்போ பிரிண்ட்எஃப் சில படிச்சிருப்போம். சிமிலர்லி இங்க கன்சோல் டாட் ரீட் லைன்னா கெட் சிஹெச் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒரு கேரக்டர் ஒரு இன்புட் கீபோர்ட்லேருந்து வாங்குறதுக்கு. சிமிலரா இது என்ன பண்ணும், அடுத்த நெக்ஸ்ட் இந்த லைனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து இங்கே நிற்கும் ரெடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் F5 கிளிக் பண்ணுறேன். என்ன பண்ணிடுச்சு, இது வந்து பாருங்க, இப்போ வெல்கம் டு சி ஷார்ப் ப்ரோக்ராம் இன் தமிழ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. அடுத்த கர்சர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ரீட் லைனோட வேலை அவ்வளோதான். சரிங்களா? இன்கேஸ் நம்ம ரீடும் பண்ண முடியும். ஒரு இன்புட் யூசர் ஒரு நம்பரோ, ஒரு கேரக்டரோ, ஒரு ஸ்ட்ரிங்கோ என்டர் பண்ணாலும் அதையும் ரீட் பண்ணி நம்மளால டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ ஒரு ஐடி இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு ஐடினா என்ன? ஐடினா இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி வெர்ஷன் ஃப்ரீ தான். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் நம்மளுக்கு என்னன்னா, ஒரு ப்ரோகிராம் பண்ணும்போது இன்டெல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் குடுக்கும். ஸோ படிக்கிறவங்க நம்ம ப்ரோகிராம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் மெயின் இதோட பர்ப்பஸு. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் போதும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோகிராமில் நான் ஃபர்தரா வேரியபிள்ஸ்னா என்ன அதெல்லாம்ன்றத நம்ம நெக்ஸ்ட் ப்ரோகிராமில் உங்களை டேக் பண்ணி டெமோ கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க் யூ எவ்ரிஒன்.